இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேகஸ் ஸ்ப்ரெடோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, இந்த எலியஸும் சிசேவும் ஒரு ஷார்ட் ரூட் வழியாக வந்து காலேஜுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து கட்டுறாங்க, இவன் ரூமுக்கு வந்துடுறான் யூனிஃபார்ம் போகலான்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா லூசியும் கிளம்பிட்டு இருக்காளா. அவள்கிட்ட நம்ம ஹீரோயினி எதை பேசினாலும் அவள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறா. கோவம் வரப்படுறா அடிக்கடி. அதில் வேற என்னன்னா, அவள் கோவம் தான் படுறா, இருந்தாலும் நல்ல பொண்ணு தான். நம்ம ஹீரோயினிக்காக லேப் கோட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இது மாதிரி இன்னைக்கு லேப் தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்தோட தான் போயிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சிசே வெளில வரப்போ தான் ஜாஸ்மினை பார்க்குறா. அவ்வளோ லேட் ஆகிட்டா, வா நல்லா தூங்குனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்பயே இது மாதிரி அந்த ஜாஸ்மின் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு கேட்டுட்டு வரா. எப்படி நீ லூசி கூட இருக்க, அவள் யாரு கூடயுமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டா தெரியுமா, யாருக்கிட்டையுமே ஒழுங்காகவும் பேச மாட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிசே சொல்லிட்டே வரா. அப்புறம் தான் அந்த ஜாஸ்மின் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த வெப்ஸ்டர் பிரச்சனைக்கு அப்புறமாவே இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம சிசை கேட்குறா, வெப்ஸ்டர் பிரச்சனையா என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே அந்த பொண்ணு வாயை பற்றிக்கிறா. நான் சொன்னதை வந்து நீ கேட்டதாகவே இருக்கதை மறந்துடு, நான் சொல்லவே இல்லை எதுவுமே நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இங்கே என்னென்னு தெரியல, இப்போ மறைக்கிறா. லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு சிசேவும் வந்துடுறா. லேப் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து சிசேவும் ரேயானும் ஒன்றா சேர்ந்து கேன்டீன் போகிறாங்க. இங்கே வந்தால் வழக்கம் போல் அந்த பச்சை முடிக்கிறேன் சிசைவை பார்த்தோன்னா அப்படியே விலகி போயிடுறான். சிசையும் பார்க்குறா, என்னடா இவன் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரேயான் கேட்குறான், என்னவா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஐசக் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஐசக் இவன் என்ன சொல்கிறான்னா, ஜோயி வந்து புதுசாக வந்திருக்கான், அந்த பச்சை முடிக்காரன் ஜோயி. அவனுக்கு வந்து சில விஷயம் தெரியலையா, அதான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அந்த முக்கியமான 7 சீல்டு சேர்ந்தவன் இல்லை தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சிசை கேட்குறான், என்னது அது அந்த 7 சீல்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அப்போ தான் இவன் சொல்கிறான், அது வந்து ஒரு 7 முக்கியமான குடும்பம், அவங்க தான் இந்த காலேஜை உருவாக்கணும் தான். இந்த 7 குடும்பமும் 7 துறைகளை பார்த்துக்குறவங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து ஹண்டர்ஸ், இந்த ட்வின்ஸ் தான் ஹண்டர்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னொருத்தவங்க டாக்டர், இந்த பிள்ளைமேலா கூட இருப்பாள் ஒரு ஃப்ரெண்டு அவ. அப்புறம் வந்து இந்த மியூசிக்கு, அப்புறம் ப்ரொடக்டர் வந்து ரியான். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய போர் வந்தப்போ நிறைய மந்திரவாதிகள் இறந்து போயிட்டாங்களாம். அது மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த மந்திரவாதிகள்லாம் இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க 7 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த காலேஜையே உருவாக்கியிருக்காங்க. இதில் வேற என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த குடும்பங்கள்கிட்டலாம் வச்சுக்காம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ரியான் வந்து வித்தியாசமானவன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐசக் சொல்கிறான். அப்போ தான் ரியான் சொல்கிறான், எங்கள் குடும்பம் வந்து இந்த ப்ரொடக்ட் பண்ணுற குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் எனக்கு இப்போல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த குடும்பத்தை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த சிசா என்ன பண்ணுறா, அந்த வெப்ஸ்டர் பிரச்சனைனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா. அவ்வளோதான், ரியானுக்கு கோவம் வந்துடுது, இது யார் வந்துட்டு சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த ட்வின்ஸில் ஒருத்தர் ஜாஸ்மின் தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஐசக் சொல்கிறான், நம்ம இவங்க குடும்ப பிரச்சனையிலலாம் தலையிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சிசைட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பெல் அடிச்சிடுறாங்க, அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிருது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் போல்ட்டான்னு சொல்லிட்டு சிசையும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கப்போ லூசி குறுக்கையில் வந்துடுறா. நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ தான் ஜோய் வரும். ஜோய் வந்து என்ன பண்ணுவான், சிசையை பார்த்தா அப்படியே திரும்பிடுவானா, பார்த்துட்டு டப்புன்னு திரும்பிடுறான். இந்த தடவை வந்து சிசையை கேட்டுடுறான், ஜோய் நான் ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டேனா, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு அவன் பாட்டு கண்டுக்காத மாதிரியே போயிட்டு இருக்கான். அவ்வளோதான், இந்த லூசிக்கும் வந்துடுது. விறுவிறுன்னு அவள் ஓடி வந்து அவன் காதில் மட்டும் அந்த ஹெட்செட்டை பிடுங்கிட்டு, நீ வந்து அவள் சொல்கிறத கேட்கலன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏன் இப்படி இக்னோர் பண்ணுற அவள் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சத்தம் போட்டு இருந்தா அவன் கத்திக்கிட்டு இருக்கான். குடு, எனக்கு அது ரொம்ப முக்கியம், குடு திரும்பி கொடுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இப்படி இருக்கவங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவள் தான் பேசுறாள், நீ பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சத்தப்பட்டு இருக்கப்ப அப்போதான் இவன் சொல்கிறான், உனக்கு வந்து அவளை பற்றி தெரியாது, அவள் வந்து எல்லாரு கூடயும் நார்மலாக இருக்க மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கே அது நல்லா தெரியும், அவள் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அங்கே ரேயானும் ஐசக்கும் வந்துடுறாங்க. பார்த்தா இந்த முடியெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி மாற ஆரம்பிக்குது. மெடிசாக்கு எப்படி இருக்கும் தலைமுடியெல்லாம் பாம்பா, அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து அந்த ஹெட்ஃபோனை கேட்டிருப்பான். இப்போ இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அது எல்லாமே பாம்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா இவன் கத்திட்டு இருக்கான், யாரும் என்ன பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஐசக் கேட்டுட்டு இருக்கான், யார் இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்போ தான் சிசே சொல்கிறா, ஜோய் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜோயா, அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் இவன் சொல்கிறா, இது மாதிரி அந்த ஹெட்ஃபோனை வந்து கழட்டிட்டோம், அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவன் சொல்கிறான், அது ஒன்றும் ஹெட்ஃபோன் இல்லை, அது இயர் மஃப், சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு போட்டிருக்கான், ஏன்னா அவனுக்கு சின்ன சின்ன சத்தங்களும் ரொம்ப அதிகமாக கேட்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா, அதனால தான் அதை வந்து போட்டிருக்கான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிசேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் போய் மன்னிப்பு கேட்கப்படுறேன்னு சொல்லிட்டு சிசையோட சேர்ன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் லூசி சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி ஜோய் வந்து கார்கானியத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சிசை கேட்குறப்ப அப்போ தான் வந்து ரேயான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்கிறான், அது வந்து ஒரு பழைய கடவுளாம், அதோட பேரை தான் இந்த குடும்பத்தில் வச்சுட்டு வராங்களாம். அதோட இப்போ தான் அவங்கள எல்லாருமே நார்மலாக பார்க்குறாங்க, முன்னால எல்லாருமே அவங்கள வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க கண்களுக்காகவும் சில பாடி பார்ட்ஸ்க்காகவும் வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் ஐசக் கேட்குறான், இது மாதிரி ஒருத்தன் நம்ம காலேஜில் படிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இந்த இனத்தால் வந்து மனுஷங்க மாதிரி பேச முடியாதான்,
அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமா, அதோட அவங்களோட கண்களை யார் பார்த்தாலும் அப்படியே அசையாமல் நின்றுருவாங்களாம். அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கத பிள்ளை மேலே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இவங்க அப்படியே தேடிக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க. ரூத் இருக்கனால பிரச்சனை இல்லை, அவன் தான் வந்து அப்படியே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் கார்டன் கூட தான் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜோய் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கானா, சிசே பண்ணோன்னே இவன் கத்திட்டு இருக்கான். ஏன் எல்லாரும் இங்கே வந்தீங்க என்னை பற்றி கேள்வி பண்ணுறதுக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கத்துனானே விறுவிறுன்னு சிசே முன்னாடி போகலாம். அந்த பாம்பெல்லாம் அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் எதுவுமே பண்ணல அவள்கிட்ட. ஏன்னா வந்து இப்போ சொல்கிறேன், எனக்கு தெரியும் நீ அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லூசி வந்து அந்த இயர் மஃப் அவன் காதிலே மாட்டி விட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் கேள்விப்பட்டேன், உனக்கு இப்போ பரவாயில்லையா, அந்த பாம்பெல்லாம் ஓகே தானே, சிசே ஒன்றும் எதுவும் பாம்பு கடிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறா. பாருங்கள் லூசி எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ கார்கன் இனத்தை சேர்ந்தவன் தானே, ஏன் காலேஜுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து உன்னை குறை சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை, நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினச்சேன், வேணும்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் சொல்கிறான், சீக்ரெட்டாக வச்சுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது மாதிரி இவங்க அம்மா வந்து ஒரு சீக்ரெட்டான அந்த கார்கன் இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துல தான் இருந்திருக்காங்க. பார்த்தா இவனோட அப்பா வந்து ஒரு மந்திரவாதி. இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காரு. அங்கே போனோன்னா அவங்க அம்மா பிடிச்சிருந்துச்சா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு முட்டை போட்டாங்களாம். இதை கிட்டே சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, எது முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா முட்டையிலேருந்தெல்லாம் பறக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சத்தம் போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கதையை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவன் சொல்லிட்டு இருக்கான், மனுஷனுக்கும் பாம்புக்கும் பிறந்ததுனால இவனால் ஏர் மஃப்ஸும் அந்த காகுல்ஸும் இல்லாமல் இருக்கவே முடியாதான். ஏன்னா சில நேரத்துக்கு லைட்டு ஸ்மெல்ஸ் எல்லாம் இவனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குமா, அதெல்லாம் இவனால் தாக்கு பிடிக்க முடியாதான். அதோட இவன் கண்ணிலையும் எந்த பவருமே இல்லையா. சொல்லியிருந்தாங்கல்ல மித்தவங்கள அசையாமலாம் இருக்க வைக்க முடியும் உங்களாலன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவனுக்கு எந்த பவருமே கிடையாதான். அதோட இந்த ஏர் மஃபை கழட்டுனா என் முடியெல்லாம் பாம்பாக வர மாதிரிடும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் புலம்பிகிட்டு இருக்க. எல்லாருமே பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அதோட என்ன சொல்கிறான், சிசையை பற்றி கேட்குறான். உன்னை பற்றி சொல்லி, நீனும் மனுஷன் இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ தான் சிசை வந்து அவளை பற்றி சொல்கிறான். சிசை வந்து அவள் கையை கழட்டி கட்டுறா. பார்த்தா ரொம்ப கருப்பாக இருக்கா. எல்லாமே பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் சொல்லிட்டு இருக்கா, இதான் வந்து டிராகன் சாபம், அதனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் இப்போ ஜோய் சொல்கிறான். அதனால தான் எனக்கு நீ மான்ஸ்டர் மாதிரியே தெரிஞ்சியா, அதோட இந்த டிராகன் ஸ்மெல் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவனோட பாம்பு வந்து அப்படியே லூசிக்கிட்ட போகுது. இவன் கத்திட்டு இருக்கான், ஐயோ போகாதன்னு சொல்லிட்டு. பார்த்தா லூசி பயப்படவே இல்லை. அது பச்சை கலரில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை தடை கொடுத்துட்டு இருக்கா. அப்போ தான் இவனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது, நீ கவலைப்படாத, நீ அங்கே போய் நல்ல ஃப்ரெண்டுங்களெல்லாம் பிடிப்ப, அதில் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கலாம் சொல்லுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிகிட்டு பேர் ஏன்னு சொல்கிறான், சரி இது எல்லாமே சீக்ரெட், அது வந்து நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சத்தியம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வெளில ஏதோ டம்முன்னு சவுண்டு. என்னடான்னு மெல்ல வந்து பார்த்தா இந்த பிள்ளை மேலே தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ரூத் வந்து பிடிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்கப்ப அப்போ தான் ரியான் வந்து சொல்கிறான், அப்போனா நம்ம நிச்சயம் சத்தியம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இது சொல்கிறாங்களோ அவங்களோட தொண்டை எரிஞ்சு போயிடும், எழுதி காட்ட நினச்சா கை எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விரலை வெட்டி அந்த ரத்தத்தை வச்சு மந்திரெல்லாம் பண்ணி ஒரு சத்தியம் போட்டுக்கிட்டாங்க. இனிமேல் இவங்க கேட்ட ரகசியத்தை யாராலையுமே வெளில சொல்ல முடியாது. இப்போ வந்து சோய் வந்து நார்மல் ஆகிட்டான். சிஜே கூட நல்லா ஃப்ரெண்டாக பேசிட்டு வந்துட்டு இருக்கான். பிள்ளை மேலே வந்து சோகமாகவே இருக்கான். இவன் ஏன் இப்படி இருக்கான்னே தெரில. அப்போ என்ன ஆகுதுன்னா, லூசி வரப்போ சொல்கிறா, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் எப்போதுமே நம்ப மாட்டேன், இந்த மாதிரி அடுத்தவங்களை வேவு பார்க்குற ஒரு ஆளால் தான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறா. அப்படியே பிள்ளை மேலே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. போக போக தான் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, இந்த வெப்ஸ்டார் பிரச்சனைனா என்ன, லூசிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அடுத்த எபிசோட் போகணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.